பட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். சத்திரியனா எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி கையை வச்சுட்டு அப்படின்னு ராம்தாஸ் சொன்னாரு. அப்படிப்பட்ட சத்திரியனான ராம்தாஸே அவரோட மகனோட விஷயத்துல அவர் சுகாதாரத்துறை அமைச்சரை யார்கிட்ட இருந்து கெஞ்சி அடிச்சு வாங்கினாங்க, ஒரு நாள் பூரா காத்திருந்துன்னு சொல்லி சொன்னது யார் தெரியுமா? திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை பற்றி. ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு பல அடையாளங்கள் இருக்கு. அவருக்கு இந்த அடையாளத்தை சொல்றதுக்கு நான் விரும்பல. அப்போ உங்களுக்கு காரியம் ஆகணும்னா உங்க சத்திரிய தர்மம்லாம் எங்கேயா போகுது? வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அன்புமணி தன்னோட இந்த பொதுக்குழுவில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. நான் அந்த பேசின இடத்த நான் கேட்டேன். அவர் எனக்கு பதவி ஆசையெல்லாம் இல்லை, எனக்கு எந்த ஆசையுமே இல்லை. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை கேட்டிருந்தா அப்படியே தூக்கி கொடுத்துருப்பேன். எனக்கு இது வேண்டியதே இல்லை, எனக்கு தூக்கமே இல்லை, நிம்மதி இல்லை, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படி இப்படின்னு எல்லாரையும் கூட்டி வச்சு. அதாவது இப்போ எப்படி இருக்குன்னாக்கா, ராம்தாஸ் அவர்கள் பின்னாடி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. 95% பேர் என் பின்னாடி தான் இருக்காங்கன்னு ராம்தாஸ் அவர்களே சொல்கிறாங்க. அதான் உண்மை. ஆனால் ஏன் எல்லாரும் அன்புமணி பின்னாடி அணிவகுத்து நிற்கிறாங்க? அன்புமணி பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அவருக்கு சொல்கிறத தலையாட்டுறதுக்கு ஒரு மக்கள் உருவாகியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிள் லாஜிக்கு. இப்போ எதிர்காலம் அன்புமணி தான். நாளைக்கு ராம்தாஸ் அவர்கள் மேலே இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த பாசம், மரியாதை, அன்பு எல்லாமே படு மோசமான ஒரு இடத்துக்கு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இவங்க ராமதாஸ் அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஹவு லாங் ஹி வில் பி தேர் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ நாளைக்கு ராமதாஸ் இருப்பாருங்கிற மாதிரி ஒரு கேவலமான சிந்தனையை டாப் டு பாட்டம் எல்லா பாட்டாளி மக்கள் கட்சியினரும் வச்சுருக்காங்க மைண்டில். அவரோட ராம்தாஸ் மேலே உண்மையான விசுவாசம் உள்ள தொண்டர்கள் தவிர மற்றவங்க அன்புமணி பின்னாடி வடிங்க வைத்த அத்தனை பேரும் அன்புமணி முதற்கொண்டு இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எவ்வளோ நாளைக்கு ராம்தாஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ராம்தாஸ் இல்லாமல் போயிட்டா அந்த இடத்துல அன்புமணி தானாகவே வந்துடுவார். அப்போ அவர் நம்மளை அவர்கிட்ட நம்ம முக்கிய பதவிகள், எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, இந்த மாதிரி எம்பி சீட்டை அவர் தரமாட்டார், அவருக்கு மட்டும் தான் வச்சுக்குவார். இந்த மாதிரி பதவிகளை எல்லாம் அடையணுங்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம நாளைக்கு ஏதாவதுன்னா அன்புமணி பின்னாடி தான் போய் நிற்கணும். இப்போ நம்ம ராம்தாஸ் பின்னாடி போனோன்னா நாளைக்கு அன்புமணி பின்னாடி நம்ம போகும்போது நம்ம மாட்டிக்குவோம், நமக்கு மரியாதை இருக்காதுங்கிறதுக்காக ஒரு சில உண்மையான விசுவாசிகள் தவிர பாக்கி எல்லாருமே அன்புமணி பின்னாடி ஆட்டு மந்த போல நிற்கிறாங்க. இவங்க எப்படி அன்புமணி எனக்கு பதவி ஆசை இல்லைன்னு சொல்கிறாரோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் அன்புமணி பின்னாடி இருக்கிற எல்லாருமே. இவங்க எல்லாருமே நாளைக்கு அன்புமணியால் நமக்கு ஏதாவது காரியம் ஆகுங்கிறதுக்காக தான் இப்போ அன்புமணி பின்னாடி போகிறாங்க. இதில் கொள்கையோ லட்சியமோ சமூக பற்றோ எதுவுமே கிடையாது. இனமானம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இவங்க எல்லாருமே எதுக்கு அது மாதிரி இருக்காங்கன்னா, இதில் அன்புமணி எவ்வளோ போலியானவருங்கிறது சொன்னால் தான் அவரோட தொண்டர்கள் எப்படி அவர் பின்னாடி இப்படி அனுபவிக்கிறாங்கன்னு தெரியும். பதவி ஆசை இல்லைன்னு சொல்கிற அன்புமணி முதல்ல இந்த கட்சிக்குள்ளாரையே ஒரு கொல்லப்பக்கம் வழியாக வந்தவர். அவர் ஒரு பசுமை தாயகம்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டை உருவாக்கி அந்த யூனிட்டை அதுக்குள்ளார ஒரு பதவியை வச்சு அதுக்குள்ளார வந்துட்டார். அந்த பதவியில் இருக்கும்போது எம்பிகளோட நிதியை கோடிக்கணக்கான நிதியை அந்த பசுமை தாகத்துக்கு அவர் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அது அதை பற்றி குமுதத்தில் அப்போவோ பக்கங்கள் சொல்லிட்டு ஞானி எழுதியிருப்பார். அவர் எழுதியிருந்தார், இந்த மாதிரி இத்தனை 600 கோடியோ 60 கோடியோ 600 கோடி தான் நான் நினைக்கிறேன், அவ்வளோ நிதியை பசுமை தாகத்துக்கு அவர் சுகாதாரத்துறை மூலமாகவும் எம்பி பதவி மூலமாக தொகுதி நிதி அந்த மாதிரியான இது மூலமாகவும் அந்த பசுமை தாகத்தை ஒதுக்கியிருக்காரு. இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்போ ஞானி எழுதியிருந்தார். அந்த பசுமை தாகத்தை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இளைஞர் அணி பதவி, அந்த இளைஞர் அணி பதவியை உடனே அங்கே உருவாக்கி அதில் தான் பதவிக்கு இருந்தார். அந்த இளைஞர் அணி பதவியிலேருந்து இப்படியே மெல்ல 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 அந்த கட்சி தலைவர் பதவிக்கு வலுக்கட்டாயமாக அந்த கட்சி தலைவர் பதவிக்கு ஒருத்தர் இருக்கும்போதே இப்போ திமுகவில் அன்பழகன் பொதுச் செயலாளர் பதவி அவர் காலம் இருக்கிற வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்பயும் பொதுச் செயலாளர் பதவியை துரைமுருகன் வச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் ஒரு தலைவர் அந்த பாமகக்குன்னு ஒரு தலைவர் ஜி.கே. மணி இருக்கும்போது வலுக்கட்டாயமாக அவரை பிடிச்சி வெளியேற்றிட்டு அந்த பதவியை தான் ஏற்றுக்கிட்டாரு. அந்த விட்டுப்போன இளைஞரணி பதவியை குமரன் ஜி.கே. குமரன் கொடுக்கும்போது அவரையும் வெளியேற்றிட்டு அந்த சோல் ப்ரிப்பரேட்டராக தன்னை அந்த கட்சிக்காக உருவாக்கிக்கிட்டாரு. திமுக எம்பி பதவி கொடுத்தாலும் அது தனக்கு தான், அதிமுக எம்பி பதவி கொடுத்தாலும் அதுதான். பிஜேபி கூட்டணியில் ராஜ்யசபா லோக்சபா எம்பி அதுக்கும் எலெக்ஷன்லையும் தின்னு தான் அந்த பதவியை அனுபவிச்சாரு.
ஒரு பாமக வந்து ஒரு எம்பி பதவியை உருவாக்குற அளவுக்கு அதுக்கு எம்எல்ஏக்கள் என்னைக்குமே இருந்தது. 34 எம்எல்ஏக்கள் என்னைக்குமே இருந்ததில்லை. இந்த கூட்டணி போடுறப்பெல்லாம் கிடைக்கிற அந்த ஒரு ராஜ்யசபா எம்பியை தானே அனுபவிக்கிறது, அப்புறம் லோக்சபா எம்பியை அனுபவிக்கிறது, திரும்ப ராஜ்யசபா எம்பியா இருக்கும்போது மறுபடியும் ஒரு லோக்சபா வாய்ப்பு கிடைக்கும்போது அதையும் தன்னோட ஒய்ஃபுக்கு வாங்கி தன்னோட மனைவிக்கு வாங்கிட்டாரு. இவ்வளோ பதவி வெறி பிடிச்ச ஒரு ஆளு அந்த 35 வயசு அந்த ஆன உடனே போய் அந்த சுகாதாரத்துறை வேற ஒருத்தருக்கு ஒதுக்கி இருக்கும்போது அவர் என்ன சமூகமா இருந்தாலும் இந்த சத்திரிய தர்மத்தெல்லாம் விட்டுட்டு அவர் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டது. அந்த சுகாதாரத்துறை பதவியே திமுக கொடுத்தது. இன்னைக்கு தெருவுக்கு தெரு மைக்க பிடிச்சி ஸ்டாலினை இவ்வளோ பேச்சு பேசுறாரு. இந்த 5-6 வருஷம் அந்த எம்பி பதவியும் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியும் திமுகவால் வந்தது. எந்த விதமா பதவிக்காகவே காலம்புறா அதான் நாம இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதில்லை. எதுக்கியா இவ்வளோ எதிர்ப்பு, உங்களை எதிர்த்து இவ்வளோ பெரிய அரசியல் அன்புமணி பண்றாருங்கிறப்போ பதவி வெறி பண வெறின்னு அன்புமணி பத்தி ராமதாஸே சொல்லியிருக்காரு. ஒரு அப்பா வந்து பையனை சர்டிஃபிகேட் பண்றாருன்னா அதை விட சிறந்த, அதுக்கப்புறம் அந்த பையனை நீங்க என்ன ஆராய்ச்சி பண்றீங்க? பெத்து வளர்த்த அப்பா வந்து சொல்றாரு தன்னோட பையன் வந்து பதவி வெறி பிடிச்சவன், பணம் வெறி பிடிச்சவன், அதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் செய்யறான்னு ஒரு அப்பா பெத்த அப்பாவே சொல்லிட்டாருன்னா, அப்புறமா ஒரு தொண்டர்கள், அதுவும் அவங்க அப்பா உருவாக்குன தொண்டர்கள், காலம்புறமா அவரு கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த தொண்டர்கள் வந்து அன்புமணி பின்னாடி போய் நிக்கிறீங்கன்னா நீங்களும் பதவி வெறி பிடிச்சவங்க, பண வெறி பிடிச்சவங்க, நாளைக்கு அன்புமணியால காரியம் ஆகணுங்கிறதுக்காக தான் போய் நிக்கிறீங்க. இந்த விஷயத்துல எப்பயுமே நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க? ராமதாஸ் வந்து முதுமையில இருக்காரு, அவரு காலம் முடிஞ்சிடும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப 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 தவறானது. எத்தனை காலம் ஆனாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், அவரோட இத்தனை வருஷம் அந்த கட்சியை வழி நடத்தின ஒருத்தர் இருக்கும் பொழுது, அவர் ஆக்டிவா எல்லாமே செய்ய தயாராக இருக்கும் பொழுது, ஏன் நீங்க இவ்வளவு மோசமான ஒரு சிந்தனையோட ஒரு இதை தொடங்குறீங்க? இதுல வந்து பதவி வேறு தான் முக்கியம், பதவியே எனக்கு பதவி ஆசையே இல்லைன்னு. பதவி இப்போ வந்து அப்பா என்ன சொல்றாரு, தம்பி நீ தலைவர் பதவியை விட்டுட்டு செயல் தலைவரா இரு, தலைவர் பதவியை நான் அந்த பதவியை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு அப்பா பெத்த அப்பாவை எதிர்த்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி பொதுக்குழு கூட்டி கோர்ட்டுக்கு போய் ஊர் ஊரா போய் இதெல்லாம் பேரணி நடத்தி எல்லாமே செய்யறது எதுக்கு? இந்த தலைவர் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான். அப்புறமா வெக்கமே இல்லாம மைக்க பிடிச்சி எனக்கு தலைவர் பதவி ஆசையே இல்லைங்கிறீங்க. எதிரில் நீங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் ஒரு கருத்து கூட சொல்ல மாட்டீங்களா? எதிர்த்து ஒரு பேச்சு கூட பேச மாட்டீங்களா? என்ன சமூகத்து பிள்ளைங்க நீங்கெல்லாம், சத்திரியனா இருந்துக்கிட்டு இவ்வளவு தத்தியா இருக்கீங்க நீங்கெல்லாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்களே.